நம்ம ஊரில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஆக்சுவலி ரிஸ்க் வந்து கம்மி கம்பேர்ட் டு வெஸ்ட். பட் நம்மளும் அந்த ஒபீஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்னா மேலுக்கு வர ப்ராஸ்டேட் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமாகுது. ப்ராஸ்டேட்ன்றது ஒரு சிறுநீர் பைக்கு கீழே ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக ஒரு 50லேருந்து 60 வயசுக்கு மேலே கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குங்க, சீரம் PSAன்னு சொல்கிறது. இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணுறப்போ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணோன்னா ஒரு வேளை இது ஹையாக இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு ஸ்கேன்ஸ் பண்ணி அதில் எதாவது மாற்றங்கள் இருக்கா, அதில் கட்டி எதாவது இருக்கா, எக்ஸாமினேஷன் பண்ணி தேவைப்பட்டால் பயாப்சி எதாவது பண்ணுமான்னு பண்ணுறப்போ ஒரு வேளை கட்டி இல்லாமல் ஆரம்ப நிலையில் இதுலேயும் வந்து பிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ண முடியும். ஸோ இது வந்து காமனாக பண்ணக்கூடியது. இதுதான் மோஸ்ட்டாக வர கேன்சர்ஸ். 2 ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னொரு காமனாக நம்ம பண்ணக்கூடியது வந்து பெருகுடலில் வர புற்றுநோய், கோலன் அண்ட் ரெக்டல் கேன்சர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இப்போது சிம்பிளாகவே பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு. என்னென்னா ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் மோஷன் டெஸ்ட் மூலமாகவே அவங்களுக்கு வந்து ஏதாவது கட்டி இருக்கா இல்லையான்னு அதில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளட் இருக்கா இல்லையான்னு ஸ்டூலில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆப்வியஸாக பிளட் இருக்குன்னா தெரியும், பட் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்க பிளட் தெரியாது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வருஷத்துக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறோம், அது நார்மலாக இருக்குன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொலனோஸ்கோபி பண்ணால் போதும்னு சொல்லுவோம். இப்போது சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஆச்சு கொலனோஸ்கோபி பண்ணலான்னு கவர்மெண்ட் அவங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்புமா. ஆமாம், நம்ம ஊரில் வந்து நீங்கள் ரினியூ பண்ணல கேஒய்சினுக்கு தான் லெட்டர் வேணால் வரும். ஸோ நம்ம வந்து இன்னும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பில் நிறையவே மேலே போகணும். அஃப்கோர்ஸ் நம்ம பாப்புலேஷன் இது பண்ணுறது ஈஸி இல்லை, கஷ்டம் தான். கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இண்டிவிஜுவல் லெவலில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம மனமாற்றம் தேவை. எப்படி ஒரு சுகர் பிபிக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணாமல் போய் செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு 50 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக மேல் ஒரு ப்ராஸ்டேட் கேன்சருக்கோ இல்லை ஒரு ஃபீமேல் ஒரு மேமோகிராம் 40 வயசுலேயே பண்ணுறது நார்மல் ஆகணும். ஒரு ராக்கிக்கு வந்து ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் கிஃப்ட் கொடுக்குறது நார்த் இந்தியாவில் ரொம்ப காமன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்டாக ஒரு என்னென்னவோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறது பதிலாக ஹெல்த் செக்கப் வந்து பேக் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே கான்செப்ட் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணி தன்னுடைய தங்கையோ அக்காவோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அண்ணன் ராக்கி கொடுக்குற மாதிரி பார்த்தேன். நிச்சயமாக அதெல்லாம் நல்ல கான்செப்ட்டுங்க. இது வந்து எல்லாரும் பண்ணணும். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கேன்சரை தடுக்க முடியும். Dr. Srivarma's Magic Care, his wellness.